வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி சிம்பிளாக ஒரு துவையல் ரெசிபி தான் பண்ண போகிறோம். தேங்காய் துவையல். இது சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லை, தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்லாம். பழைய சாதத்தோடையும் தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இதில் 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். இந்த துவையல் பார்த்திங்கன்னா வெறும் கடலைப்பருப்பு தேங்காய் மட்டும் சேர்த்தும் செய்யலாம். அப்படி இல்லைனா வெறும் உளுத்தம்பருப்பு தேங்காய் மட்டும் சேர்த்து செய்யலாம். நான் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். இது நம்ம விருப்பம்தான். இப்போது கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் ஓரளவுக்கு சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதில் 5-6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போது நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் அரை மூடி தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா தேங்காயை துருவிட்டும் சேர்த்துக்கலாம். தேங்காயை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுடலாம். தேங்காய் ஓரளவுக்கு வறுப்பட்டதும் இதில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவேப்பிலையை உருவி இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும்போது துவையல் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த கருவேப்பிலையை சேர்த்து விட்டு இது கூடவே 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் வறுப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஆறட்டும். பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. துவையல் எப்போயுமே கெட்டியாக தான் இருக்கணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்தளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நம்ம கெட்டியாக அரைச்சி துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். இப்போ மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போது கருவேப்பிலை லைட்டாக செவந்து வந்ததும் கடைசியாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இந்த தாளிப்பை துவையலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பராக நமக்கு தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சரிதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.